கேழ்வரகு தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை. நான் ஒரு டம்ளர் அளவுக்கு இப்போ இந்த டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் வந்து பாதி அளவு இட்லி அரிசி, பாதி அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். ரெண்டும் கலந்து செய்யும் போது தோசை பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு என்கிட்ட கேழ்வரகு இருந்தது, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவு உளுந்து எடுத்திருக்கேன். வெந்தயம் வந்து ஆப்ஷனல் தான், வேணுனாலும் போட்டுக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் இல்லை. இதை வந்து நல்லா நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 3 டைம்ஸாவது வாஷ் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா ரொம்ப அழுக்கு வரும். இதில் தண்ணியே கலர் பார்த்திங்கன்னா அழுக்கு தண்ணி மாதிரி வரும். அதனால் ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இந்த தோசை ரொம்ப பிடிக்கும். வீக்லி ஒன்ஸு கண்டிப்பாக அது வந்துடும். இது வந்து கேழ்வரகுக்கு பதிலாக நீங்கள் கம்பு, சோளம் எதுனாலும் இதே மெத்தடில் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கழுவிட்டு நான் வந்து ஒரு 5 ஹவர்ஸ் நான் இதை வந்து நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு கிரைண்டரில் ஆட்டின்னு எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து ஒரு 6 to 7 ஹவர்ஸ் வந்து நல்லா நம்ம புளிக்க வச்சிடலாம். மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இது தோசையை சுட்டுடலாம். தோசை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. அந்த தோசை வேகும் போதே நல்ல வாசமாக இருக்கும். இதை நீங்கள் மொறுமொறுன்னு வேணாலும் ஊற்றி எடுக்கலாம், இல்லை ஒரு ஊத்தாப்பம் மாதிரி வேணாலும் நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா கடலெண்ணெய் விட்டு சுட்டு எடுக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை. நாம் என்ன தான் கடையில் வந்து கேழ்வரகு மாவாக வாங்கி தோசை சுட்டாலும் இந்த அளவுக்கு டேஸ்ட்டுக்கு கொடுக்காதுங்க. நம்ம வீட்லேயே அரைச்சி செய்யும் போது தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி, புதினா சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.